ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம உடம்ப இரும்பாக்கக்கூடிய வாழைப்பழத்து கூட இந்த ஒரு பொருள சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா, நம்ம உடம்பு இரும்பாக்கக்கூடிய சக்திய பெறுது. அது எந்த பொருள்ன்றா இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். பொதுவா ஜிம்முக்கு போற எல்லாருமே வாழைப்பழத்த அதிகம் சாப்பிடுவாங்க. ஏன்னா, உடல் வலிமை மற்றும் தசைகள அதிகரிக்க வாழைப்பழம் பயன்படுது. ஆனா, குளிர்காலத்துல வாழைப்பழம் சாப்பிடுறதுனால சளி, இருமல் மற்றும் அஜீரணத்தை ஏற்படுத்தும். ஆனா, வாழைப்பழத்தோட வீரியத்த ரெட்டிப்பாக்க வாழைப்பழம் மற்றும் லவங்கப்பட்ட பொடிய ஒண்ணா கலந்து சாப்பிடுறது ஒரு சக்தி வாய்ந்த கலவையா இருக்கு. வாழைப்பழம் சத்தானது மற்றும் லவங்கப்பட்ட சுவைக்கு கூடுதலா ஆரோக்கிய நன்மைகளையும் வழங்குது. அதோட நன்மைகள் என்னன்றத தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு வாழைப்பழத்துல உள்ள நன்மைகள். நீரிழிவு, அமிலத்தன்மை, வீக்கம் அப்படி இல்லைன்னா வயிற்றுப்போக்கு இருந்தால் வாழைப்பழம் ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். வாழைப்பழத்தோட pH அளவு 4.5லிருந்து 5.2 வரைக்கும் இருக்கு. இது காரணமாக வாழைப்பழங்கள் குறைஞ்ச அமிலத்தன்மையை கொண்டதுனால இது வயிற்று அமிலத்தை மென்மையாக்க உதவுது. இதனால செரிமான செயல்முறை சீராக இருக்கும். வாழைப்பழம் அதிக ஊட்டச்சத்து தன்மை காரணத்தினால பல நன்மைகளை வழங்குது. இதய ஆரோக்கியத்திற்கு பொட்டாசியம், ஆற்றலுக்கான வைட்டமின் B6 மற்றும் செரிமானத்திற்கு செரிமானம் ஆகும். வாழைப்பழங்கள் வீக்கத்தை குறைக்கிறதுனால மூல தசைகளை மீட்டெடுக்க பயன்படுது. அடுத்து லவங்கப்பட்டையில் உள்ள நன்மைகள் என்னன்றதை பார்ப்போம். லவங்கப்பட்டை ரத்தத்தில் உள்ள சர்க்கரையை கட்டுக்குள்ள வச்சிருக்கிறதாக ஒரு ஆய்வில் தெரிவிச்சிருக்காங்க. லவங்கப்பட்டை ஆன்டி ஆக்சிடென்ட்களை கொண்டிருக்கு. இது ரத்த சர்க்கரை மற்றும் வீக்கத்தை குறைக்க உதவி புரியுது. இதோட நுண்ணுயிர் எதிர்ப்பு விளைவுகள் பல நோய் தொற்றுகள்லேருந்து பாதுகாக்குது. அடுத்து வாழைப்பழம் ப்ளஸ் லவங்கப்பட்டை இது சேர்த்து சாப்பிட்றதுனால என்ன நன்மைகள் கிடைக்குதுன்னு பார்ப்போம். வாழைப்பழத்தை லவங்கப்பட்டையை வச்சு சாப்பிட்றதுனால வாழைப்பழத்தோட பலன்கள் கிடைக்குது. ஆனால் ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகரிக்காது. ரெண்டையும் சேர்த்து சாப்பிட்றதுனால செரிமானம் மேம்படுது. ரத்தத்தில் உள்ள சர்க்கரையை கட்டுப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். ஆனால் உங்களுக்கு இருமல், சளி, அலர்ஜி அப்படி இல்லைன்னா சைனஸ் இருந்தால் வாழைப்பழம் சாப்பிட்றத தவிர்க்கணும். அடுத்து ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும். வாழைப்பழம் மற்றும் லவங்கப்பட்ட இன்சுலின் எதிர்ப்பு மற்றும் நீரிழிவு நோயாளிகளுக்கு ரொம்பவே நல்லது. வாழைப்பழத்துல உங்களோட ரத்த குளுக்கோஸ் அளவை கட்டுக்குள்ள வச்சிருக்க உதவி புரியுது. ஊட்டச்சத்துக்களும் அதிகம் இருக்கு. லவங்கப்பட்ட ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தவும் பயனுள்ளதாக இருக்கும். இது ஆன்டிபயாட்டிக் விளைவுகளை கொண்டு இருக்கு. இது ரத்த ஓட்டத்துல நுழையும் குளுக்கோஸ் அளவை குறைக்க உதவி புரியுது. இது செரிமான மண்டலத்துல கார்போஹைட்ரேட்டுகளோட முறிவை குறைக்குது. அடுத்து எடையை குறைக்க உதவி புரியுது. வாழைப்பழம் மற்றும் லவங்கப்பட்டை எடை இழப்புக்கு சிறந்தது. இந்த கலவை எடை இழப்புக்கு உதவும் சக்தி வாய்ந்த ஆக்சிஜனேற்றம் மற்றும் அழற்சி எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்கு. வாழைப்பழம் மற்றும் லவங்கப்பட்டை இன்சுலின் உணர்வு திறனை மேம்படுத்துவதில் சிறந்ததா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கொழுப்பு கல்லீரல், இரத்த கொழுப்புகள், தொப்பை மற்றும் கெட்ட கொழுப்பை குறைக்கவே ரொம்பவே உதவி புரியுது. அடுத்து செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். வாழைப்பழத்தில் உள்ள அதிக அளவு நார்ச்சத்து செரிமானத்தை மேம்படுத்துது. பழுக்காத வாழைப்பழத்தில் உள்ள எதிர்ப்பு திறன் கொண்ட மாவுச்சத்து உங்கள் குடலில் உள்ள நல்ல பாக்டீரியாக்களுக்கு உணவளிச்சு இதன் மூலம் ஒட்டுமொத்த செரிமான செயல்பாட்டையும் மேம்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் நார்ச்சத்து மற்றும் பெக்டின் இருக்கிறதுனால பெருங்குடல் புற்றுநோயோட அபாயத்திலிருந்து பாதுகாக்குது. அடுத்து தொற்று நோயை தடுக்குது. வாழைப்பழத்தில் வைட்டமின் C இருக்கிறதுனால இது தொற்று நோயை தடுக்கவும் போராடவும் உதவி புரியுது. லவங்கப்பட்ட சக்தி வாய்ந்த நுண்ணுயிர் எதிர்ப்பு நடவடிக்கைகளை கொண்டிருக்கிறதுனால இது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை ஆக்கிரமிக்கும் தொற்று நோய்களை எதிர்த்து போராட உதவி புரியுது. இதுவரை நம்ம வீடியோவில் நம்ம உடம்பை இரும்பாக்கக்கூடிய வாழைப்பழத்தோட லவங்கப்பட்டையை சேர்த்து சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் ஏற்படுதுன்றதை பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.